திமுக அரசை கண்டித்து மதுரை திருப்பரங்குன்றத்தில் அதிமுக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் ஹரிகிருஷ்ணன் வழங்க கேட்கலாம். ஹரிகிருஷ்ணன், இந்த போராட்டத்தில் முன்வைத்துள்ள கோரிக்கைகள் என்னவாக இருக்கின்றது? யார் யாரெல்லாம் இதில் கலந்து கொண்டிருக்கிறார்கள்? சொல்லுங்க. மதுரை திருப்பரங்குன்றம் பேருந்து நிலையம் அருகே அதிமுக சார்பில் ஒரு ஆர்ப்பாட்டமானது தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த போராட்டம் என்பது 4 அம்ச கோரிக்கைகளையும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தான் இந்த போராட்டமானது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக மதுரை மாவட்டத்தில் சேதமடைந்த சாலைகளை போர்க்கால அடிப்படையில் சீரமைக்க வேண்டும். அதே நேரத்தில் அதிமுக ஆட்சி காலத்தில் மதுரை மாநகராட்சிக்கு கொண்டு வரப்பட்ட குடிநீர் திட்டங்களை நிறுத்தாமல் அது தொடர்ந்து செயல்படுத்த வேண்டும் மற்றும் பாதாள சாக்கடை திட்டத்தை தாமதப்படுத்துவதை கண்டித்தும் வண்டல் மண் என்கிற பெயரில் மணல்களை நீர்நிலைகளிலிருந்து மணல்கள் எடுக்கக்கூடாது என்கிற கோரிக்கையில வைத்துதான் இந்த போராட்டமானது நடைபெற்று வருகிறது. இந்த போராட்டத்தை பொறுத்தளவிற்கு இந்த போராட்டத்திற்கு திருப்பரங்குன்றம் சட்டமன்ற உறுப்பினரும் அதிமுக புறநகர் கிழக்கு மாவட்ட செயலாளருமான வி ராஜன் செல்லப்பா முன்னிலை வைத்திருக்கிறார். இந்த போராட்டம் என்பது அதிமுக முன்னாள் அமைச்சர் தங்கமணி தலைமையில் தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தான் இந்த போராட்டமானது நடைபெற்று வருகிறது. அது தவிர பல்வேறு சிறப்பு விருந்தினர்களும் பல்வேறு அதிமுக நிர்வாகிகளும் அதிமுக தொண்டர்களும் என ஆயிரக்கணக்கான இந்த போராட்டத்தில் பங்கேற்று வருகிறார்கள். இந்த போராட்டத்தை பொறுத்தவரைக்கு ஏற்கனவே அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் இந்த போராட்டத்துக்காக அவர் அறிவிக்கை வெளியிட்டிருந்தார். அதன்படி இந்த போராட்டமானது சற்று முன்னர் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த போராட்டத்தில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் வி ராஜன் செல்லப்பா இன்னும் சற்று நேரத்தில் பேச இருக்கிறார். அதனைத் தொடர்ந்து அதிமுக முன்னாள் அமைச்சர் தங்கமணி பேச இருக்கிறார். அதன் பின்பு செய்தியாளர்கள் சந்திக்க இருக்கிறார்கள். இதுதான் திட்டமாக இருக்கிறது. நான் முன்னதாக கூறியது போல 4 கோரிக்கைகளை மையப்படுத்தி பிரதான கோரிக்கைகளாக மையப்படுத்தித்தான் இந்த போராட்டமானது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக மதுரையை மையப்படுத்தி மதுரை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் இருக்கக்கூடிய சாலைகளை விரைவாக சீரமைக்க வேண்டும். அதே நேரத்தில் பாதாள சாக்கடை திட்டத்தை விரைவுபடுத்த வேண்டும் மற்றும் அதிமுக ஆட்சி காலத்தில் கொண்டு வந்த குடிநீர் திட்டங்களை தாமதப்படுத்தாமல் விரைந்து பயன்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் என்கிற கோரிக்கையை தான் மையப்படுத்தி இருக்கிறார்கள். பல்வேறு சிறப்பு விருந்தினர்கள் பங்கேற்று இருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் இந்த போராட்டமானது என்ன ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் நடைபெற இருக்கிறது. தொடர்ந்து பல்வேறு சிறப்பு விருந்தினர்கள் பேச இருக்கிறார்கள். இந்த போராட்டம் திருப்பரங்குன்றம் பேருந்து நிலையம் அருகே காவல்துறை அனுமதியுடன் தற்போது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. மோகன், மதுரை திருப்பரங்குன்றத்தில் நடைபெற்று வரக்கூடிய அதிமுகவின் கண்டன ஆர்ப்பாட்டம் தொடர்பான விரிவான விவரங்களையும் எதற்கெல்லாம் கண்டனம் தெரிவிக்கப்பட்டு வருகிறது என்பது குறித்தும் அவர்களின் கோரிக்கைகள் குறித்தும் பதிவு செய்ததற்காக நன்றி.